Audio Jungle. Hi, hello and welcome to Sumi Aari world. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா advanced levelல first stitch embossed load stitch அதுதான் இப்போ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதுதான் பைப்பிங் த்ரெட்டு. நம்ம ப்ளவுஸில் எல்லாம் பைப்பிங் கொடுப்போம்ல அந்த த்ரெட்டு இதான் நம்ம எம்போஸ்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதை எடுத்துக்கோங்க. இந்த எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சை வந்து நம்ம நெக் லைனில் ஒரு லைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு எம்போஸ்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி கம் யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அந்த பைப்பிங் த்ரெட் நான் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பைப்பிங் த்ரெட்டை இது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா செட் ஆகும். இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறது வரைக்கும் விட்டுடலாம். நான் ஆல்ரெடி இதுக்காகவே வேறு த்ரெட் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுது. இது நம்ம இதில் எப்படி இப்போ ஒர்க் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் சூயிங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த சூயிங் த்ரெட் எதுக்குன்னா, நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிற எம்போஸ்டு த்ரெட்டுக்கு மேலே ஒரு லைன் வந்து நம்ம ஜிக்ஸாக்காக ஸ்டிச் கொடுப்போம். அது எதுனா அந்த ஒயிட் த்ரெட்டோட பிசுறு எதுவும் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும், அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கொஞ்சம் பிசுறு இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் சரி எண்ட்லேயும் சரி அந்த பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் சேஃப்டிக்காக தான் அந்த மாதிரி ஜிக்ஸாக் கொடுக்குறோம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஜிக்ஸாக் அந்த ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு படித்த அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தான். இங்கே ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒன்று லாக் எல்லாம் போட தேவையில்லை. வெறும் ஜிக்ஸாக் மட்டும் போட்டாலே போதும். இந்த மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு செயினு, இங்கே ஒரு செயினு, இந்த பக்கம் ஒன்று கிராஸாக, இந்த பக்கம் ஒரு செயினு, இந்த பக்கம் ஒரு செயினு. இந்த மாதிரி இதுவே இப்படியே கண்டினியூ பண்ணி லாஸ்ட் வரைக்கும் போடணும். எம்போஸ் பண்ணுறதுக்கும் ஜிக்ஸாக் பண்ணுறதுக்கும் சேம் கலராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே மேலே அந்த எம்போஸ்டு த்ரெட்டில் வந்து அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு அதை கவர் பண்ணி ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் செயின், மேலே கொண்டு போய் மேலே ஒரு செயின், பக்கத்தில் ஒரு லாக், அப்படியே கொண்டு வந்து கீழே ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக், இப்படியே கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். நல்லா கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக், கீழே அந்த லாங் செயினுக்கு கீழே திருப்பி மேலே கிராஸாக கொண்டு போய் மேலே ஒரு செயின், கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின், திருப்பி மேலே எடுத்துகிட்டு போய் லாங்காக ஒரு செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். இந்த மாதிரியே தொடர்ந்து நெருக்கமாக போட்டுட்டு வரணும். இப்படி கிராஸாக தான் போடணும். அப்போ தான் எம்போஸ்ட் நல்லா நீட்டாக காமிக்கும். பாருங்கள், இனி லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் கண்டினியூ பண்ணணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி மெதுவாக ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் செயின், திருப்பியும் கிராஸாக கொண்டு வந்து கீழே ஒரு குட்டி லாக் செயின், திருப்பி மேலே கிராஸாக கொண்டு போய் பாருங்கள். புரியும் நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னு சொன்னால் வாய்ஸ் எதுவும் இல்லாமல் பாருங்கள், புரியும் கண்டிப்பாக. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டை கிளியர் பண்ணுறேன்.
இந்த ஸ்டிச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லேயர் செயின் ஸ்டிச் கொடுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து சுகர் பீட், ஸ்டோன் செயின் அந்த மாதிரி ஒரு லைன் கொடுப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு லைன் இதே மாதிரி எம்போஸ்டு த்ரெட் கொடுத்து இப்படி லோட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா இது மாதிரி தான் அந்த எம்போஸ்டு த்ரெட் வந்து தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி அப்படியே கிராஸாக முடிக்கணும். பாருங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள் இதில் வந்து நாட் போட்டு முடிக்கணும்னு தேவையில்லை. அப்படியே இதை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் இருக்கும். பாருங்கள் சுற்றி செயின் ஸ்டிச் போடுறோம். சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். எல்லாமே ஈவனாக நல்லா அழகாக காமிக்கும். இதில் சில்க் த்ரெட்டில் தான் நான் கொடுத்துருக்குறேன் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் வந்து ஜரியில் கொடுக்கலாம், வேறு கலரில் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே எம்போஸ்டு ஸ்டிச்சை வந்து டபுள் கலர் த்ரெட் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம சாரீஸ்லாம் 2 கலராக கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கும்போது அந்த 2 கலரையுமே மாற்றி யூஸ் ஒரு இன்ச்சுக்கு ஒரு கலர், இன்னொரு அடுத்த இன்ச்சுக்கு இன்னொரு கலருங்கிற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கலர் மட்டும் இல்லை, 3 கலர் 4 கலர் எத்தனை கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ முடிக்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வந்துடுச்சு. அதே இடத்துல கொண்டு முடிக்கிறோம். எண்டு நாட் போட்டு முடிக்கலாம். முடிச்சாச்சு. இப்போ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எம்போஸ்டு ஃப்ளவர் ஸ்டிச்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.